ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறாங்க பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான மாலைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் நாங்கள் கூடி வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆனந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையில் நாங்கள் உம்மை துதித்து பாடவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர்கள் கருத்து தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலகட்டங்களிலே நாங்கள் உண்மை இல்லங்களிலே இருந்து துதித்து உண்மை ஆராதித்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய அளவை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி புரிய வேண்டும் என்று உம்முடைய மையத்தில் பேசுகிறபடியாக இருக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். நாம் அமைக்கக்கூடிய கண்ணும் சங்கீதம் 273 ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்த பாடல்களை நம்ம இணைந்தே பார்ப்போம்.
செய்யும்படியாக வந்திருக்கிறார். ஜெபத்தோடு ஜெய கீதங்கள் 53வது பாடல். வாசிக்கும்படியாக தெரிந்துகொள்ள வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31 முடிய. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்கிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேவையை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராக அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வாய்.
பூமியின் கடையாளர்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து அறியாது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை விருத பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் 17/5/2021 திங்கட்கிழமை திரு ஜே பால் கிறிஸ்டோபர் சன் ஆஃப் ஜான் முத்துசாமி. 19/5/2021 புதன்கிழமை ஜே ரொனால்ட் ரீகன் சன் ஆஃப் ஜான் ஸ்டீஃபன் ராஜ். 21/5/2021 வெள்ளிக்கிழமை திருமதி நேசகுமாரி வைஃப் ஆஃப் டெனிசன், திரு என் கிளமண்ட் சுரேஷ், திரு பி கிங்ஸ்லே அருள்ராஜ். 22/5/2021 சனிக்கிழமை திருமதி சில்வியா வைஃப் ஆஃப் ஐசக் தங்கையா. இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடுபவர்கள் 16/5/2021 ஞாயிற்றுக்கிழமை திரு ராஜா லென்சன், திருமதி ரோஸ்லி, திரு அகஸ்டின் தேவராஜ், திருமதி பெட்சி. 17/5/2021 திங்கட்கிழமை திரு டி கதிரவன், திருமதி லில்லியன், திரு ஏ ஜெபராஜ், திருமதி லீனா கைனா, திரு கே வில்லியம், திருமதி எஸ் எலிசபெத் ராணி. 20/5/2021 வியாழக்கிழமை திரு பி ஜெபம், திருமதி கோல்டா தமிழ்ச்செல்வி. 21/5/2021 வெள்ளிக்கிழமை திரு ஜெபஞானம், திருமதி ஜென்சி அன்னமுத்து. இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம்: ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 பேதுரு 5:6. இந்த வாரத்திலே திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடுகிற திருச்செந்தூர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரங்களில் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகின்ற திருச்சபை பிள்ளைகளுக்காக சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாமே மட்டுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழலில் ஆண்டவர் தாமே உம்முடைய செட்டையின் மறைகளுக்குள்ளாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் தாமே எங்களுக்கு அளப்பரிய ஆசீர்வாதங்களையும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அனைவருக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்களை, ஏற்ற இரக்கங்களை, கிருபைகளை ஆண்டவர் தந்தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரை எந்த விதமான நாச மோசங்களினால் நாங்கள் பாதிக்கப்படாமல் ஆண்டவரை உங்களுடைய செட்டையில் விளைவை பாதுகாத்து நாங்கள் பரிபூர்ணமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனிதனை சிசுவையாக இருக்கிற அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பினையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. அதற்கு முன்னதாக இன்றைய வாரத்திற்கான திருவசனத்தை நாம் ஒரு முறை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைய திருவசனத்திலே நாம் வாசிப்போம். இப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை சிலவற்றை நாம் பார்க்கலாம். சில காரியங்களை நான் உங்களிடம் ஒரு குறிப்புகளாக மாத்திரம் நான் கொடுத்து முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை.
மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். அந்த சூழ்நிலையில் ஒரு தீர்க்கதரிசி அவனை சந்திக்கிறார். அவர் என்ன சொன்னார், அதன் பின்னாக என்ன நடந்தது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அந்த வியாதிப்பட்டு இருந்த மனிதனின் பெயர் எசேக்கியா. எசேக்கியா என்பவன் ஒரு ராஜா, ஒரு நாட்டினுடைய ராஜாவாகிய எசேக்கியா மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். இந்த காலத்திலும் இப்பொழுது நாம் ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு, எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டு, நம் வீட்டிலிருந்து தேவனை துதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அநேகருக்கு இது எதனால் என்றால், ஒரு கொரோனா என்கின்ற ஒரு நோயினால் அநேகருக்கு இதனால் பாதிப்படுகிறார்கள், அநேகர் இதனால் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பேண்டமிக் டைமில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான டைம் இதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் மரணப்படுக்கையில் இருக்கிறவரை பார்த்து அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்ற விஷயம். எவ்வளோ ஒரு துக்கமான ஒரு விஷயம் ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலாக அந்த மனிதனிடம் சொல்லப்படுகிறது. நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உன்னுடைய குடும்ப காரியத்தை நீர் சீர்படுத்தும், ஒழுங்குபடுத்தும் என்கின்ற வார்த்தைகள். இதை கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனையாக இருக்கும். இது தீர்க்க தரிசனமாக தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் அந்த மனிதன் அந்த வார்த்தைகளை எவ்வாறாக மாற்றினான் என்பதுதான் இந்த நாளினுடைய காரியம். நீங்க பாருங்க, இப்படி ஒருத்தர் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அவர் மன கஷ்டப்பட்டு அழுது துக்கித்து சொன்னவங்களை நீ ஏன் இப்படி பேசின அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி எதுவுமே அவர் ரியாக்ட் பண்ணல. அதற்கு மாறாக அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் என்ன விண்ணப்பம் பண்ணுகிறார்? 3வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணலாம். என்ன ஒரு அழகான விண்ணப்பம். தேவனே, நான் உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று எசேக்கியா ராஜா ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் இவ்வாறாக ஒரு விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்கிறோமா? ஒருவேளை இன்றைய தினத்திலே தேவன் அப்போ ஒரு மரணத்திற்கு ஏதுவான ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்து, உன்னுடைய வாழ்க்கை இந்நேரத்தில் முடிய போகிறது என்று தேவன் நம்மிடத்தில் சொன்னால், நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நாம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அவரிடம் நாம் சொல்ல முடியும். நம்மளால் இன்றைக்கு உறுதியாக சொல்ல முடியுமா? உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவனே, என்னை நீர் நினைத்தருளும் என்கின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். பொதுவாக எல்லாரோட ஜபத்திலையும் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம், நம்மளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், நம்மளுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம், நம்மளுடைய கம்யூனியனுக்காக, நம்மளுடைய சர்ச் மெம்பர்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்காக நாம் எத்தனை காரியங்களை நாம் ஜெபிக்கிறோம்? இங்கே ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்விற்காக அவன் ஜெபிக்கிற ஜெபம் அந்த நாட்டையே எப்படி மாற்றுகிறது என்பதை பின்வரும் வசனங்களை நாம் பார்க்கலாம். இந்த எசேக்கியா ராஜா தனக்காக ஜெபித்தான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாய் நான் வாழ்ந்தேன் என்பதை நீர் நினைத்தருளும் என்று ஒரு விண்ணப்பம் பண்ணினால் அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டருளினார். இன்னைக்கு உங்க வீட்டில், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு ஏதுவான ஒரு மோசமான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் மரித்து போவீர்கள் என்றோ அல்லது அதற்கு நிகரான ஒரு துன்பத்திற்கு உள்ளாக நீங்கள் ஆளாவீர்கள் என்றோ தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை குறித்து நீங்கள் கலங்காதீர்கள். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் நீங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்தீர்கள், எத்தனை நல்ல விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் உங்களுடைய ஜெபத்திலும் உங்களுடைய விண்ணப்பத்திலும் சேர்த்து தேவனுக்கு முன்பாக நீங்கள் அதை அறிக்கையிடுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களுக்கு என்று நேரப்போகிற அந்த தீமையை உங்களிடமிருந்து விலக்க வல்லவராய் இருக்கிறார். பின்வரும் காரியங்களை நாம் பார்க்கலாம். இங்கே 4வது வசனம், இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். 4th வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசாயா அந்த வீட்டினுடைய முற்றத்தை பாதியை கூட அவர் தாண்டலையா. அந்த பாதி தாண்டுறதற்கு முன்னதாகவே தேவனுடைய வார்த்தை ஏசாயாவிற்கு உண்டாகி, நீ போய் மறுபடியும் சொல்லு அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன்,
நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றார். அவர் அந்த பாதி முற்றத்தை கூட அவர் தாண்டறதுக்கு முன்னதாக தேவனுடைய வார்த்தை ஏசாயாவிற்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்கிறார். ஏற்கனவே அந்த அவர் எசேக்கியா ராஜா அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த பின் வசனத்தில், அந்த வசனத்தின் பின் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, எசேக்கியா மிகவும் அழுதான். 3ஆம் வசனம் பின்பகுதியை நீங்கள் பார்த்தீங்க என்றால், என்று விண்ணப்பம் பண்ணினால் எசேக்கியா மிகவும் துப்பித்து அழுதான் என்கிற வார்த்தையில் இருக்கிறது. ஸோ அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார், மனம் கசந்து அவர் அழுகிறார், தன்னுடைய வாழ்வை குறித்து அவர் அழுகிறார். அந்த அழுகையையும் அந்த விண்ணப்பத்தையும் தேவன் கேட்டார். ஏசாயா அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த முற்றத்தை தாண்டுவதற்கு முன்னதாகவே தேவனுடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று தேவன் என்று உங்களுக்கு சொல்கிறார். நீங்கள் அந்த டைம் டியூரேஷன் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வீடு இருக்கு, ஒரு மேபி அது அவங்க இருக்கிறது ஒரு பெரிய ஒரு அரண்மனை, அதனால கூட ஒரு பெரிய ஸ்பேஸாக கூட இருக்கலாம். அந்த வார்த்தைகளை அவர் சொல்லிவிட்டு அவர் பாதி தூரம் அவர் வருவதற்கு முன்னதாகவே தேவனுடைய வார்த்தை என்பது ஏசாயா அவருக்கு உண்டாகிறது. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு சிறிய ஜெபத்தையும் கேட்க வல்லவராய் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். மனம் கசந்து நீங்கள் நீங்கள் ஏற்கிற ஒரு சின்ன ஜபத்தை கூட கர்த்தர் புறந்தள்ளாத தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே இதுதான். இன்னைக்கு எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கணும்? நான் போய் மருத்துவர்களை பார்க்க வேண்டுமா, அல்லது கை வைத்தியம் நான் செய்ய வேண்டுமா? இது எல்லாம் ஒரு புறம் இருக்குது. தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்பது அதுதான். தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்கள், தேவனை நோக்கி கண்ணீரோடு மன்றாடுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். இங்கே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்பது மாறுகிறது. மாறி அந்த இடத்துல என்ன வருகிறது? ஒரு விடுதலையானது வருகிறது. நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றார். தேவன் இன்று உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போவாய் என்கின்ற வார்த்தைகளை. All that you have to do is pray. உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு நேராக ஏறிடுங்கள். மரணப்படுக்கையில் இருந்தாலும் நீங்கள் மாத்திரை மருந்துகளுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, மருத்துவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, உலகான காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, அதை விட அதிகமாக தேவனை நம்புங்கள். எசேக்கியா அதுதான் செய்தார். எசேக்கியா தேவனை நோக்கி மன்றாடினால் அதே போல் நீங்களும் மன்றாடுங்கள். தேவன் உங்களுடைய பாவத்தையும் உங்களுடைய வியாதியையும் உங்களிடமிருந்து நீக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, இது பிற்பகுதியை நாம் பார்க்கலாம். அவன் சொன்ன விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. நான் உண்மையும் உத்தமமாக இருந்ததை நீர் நினைத்தருளும் என்கின்ற ஒரு காரியம் மட்டும்தான். ஆனால் அதுக்கு அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னவென்று நீங்கள் பாருங்கள். முதலாவதாக அவனுடைய ஜெபமானது ஒரு ஒதுக்கப்பட்ட ஜெபமாகவோ அல்லது கேட்கப்படாத ஒரு ஜெபமாகவோ இல்லாமல் அவனுடைய ஜெபமானது கேட்கப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்கிறது. அதன் பின்னாக 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். எசேக்கியா ராஜா கேட்டது என்னை நினைத்தருளும் என்கின்ற ஒரு காரியம் மட்டும். ஆனால் இந்த தேவன் கொடுத்தது வரப்போகிற ஒரு போரிலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை சேர்த்து அவனுக்கு தருகிறார். உன்னுடைய வாழ்விலே நான் 15 ஆண்டுகள் நான் கூட தருவேன் என்று அவருடைய ஆயுசு நாட்களில் ஒரு 15 ஆண்டுகளை அவர் கூட்டி கொடுத்தது மட்டுமல்லாமல், அசீரியா ராஜாவின் கைக்கு உன்னையும் உன் தேசத்தையும் நான் தப்புவிப்பேன் என்று தேவன் இந்த இடத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான விஷயம், எவ்வளோ பிளெஸிங்ஸ் பாருங்க எசேக்கியா ராஜாவுக்கு. அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆயுசு நாட்கள் கூட கொடுக்கப்பட்டது மட்டுமல்லாமல் வருகின்ற போரிலுமிருந்து ஒரு வெற்றியை தேவன் தீர்க்க தரிசனமாய் முன்கூட்டியே அவனுக்கு கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் என்றால், எசேக்கியா தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து கொண்ட ஒரு மனிதனாய் இருந்தான் என்ற ஒரு காரியம் இல்லை. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக நீங்கள் மனுஷங்களை திருப்திப்படுத்தணுன்றது கிடையாது. உலகான உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு அவங்களுக்கு நீங்கள் உண்மையாக நீங்கள் அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது. உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் தேவன் உங்களுடைய வியாதிகளிலிருந்து உங்களுக்கு
விடுதலையை கொடுத்து அவங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒரு 15 ஆண்டுகள் அவர் கூட கொடுத்து, அது மட்டுமல்லாமல் வரப்போகிற பிரச்சனையில் இருந்து ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, 2 விதமான தீர்க்க தரிசனம். ஃபர்ஸ்ட், இப்ப நீ இறந்து போயிருவ, நீ செத்துருவ, நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை சரிப்படுத்து அப்படின்னு ஏசாயா மூலமாக சொல்கிறார். அடுத்து, நான் உன்னை குணமாக்குவேன் என்று அடுத்த ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். முதலாவது தீர்க்க தரிசனத்தை அப்படியே நம்பி மனம் கசந்து சுவர்புறமாக திரும்பி அழுத எசேக்கியா இரண்டாவது தீர்க்க தரிசனத்தை அவன் நம்புவதற்கு ஒரு ஆதாரத்தை அவன் தேடுகிறான். ஏன் அப்போ ஃபர்ஸ்ட் அவன் வந்து இல்லைப்பா நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை அவன் சொல்லலை. நான் செத்துருவேன்றதை நீ எப்படி சொல்ற, அது என்ன நிச்சயம் இருக்குது, அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும், இதெல்லாம் அவன் கேட்கல. ஸோ ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் உங்களுடைய லைஃப்பில் நடக்கும் அப்படின்ன உடனே அதை அப்படியே ஏற்றுக்கொண்ட எசேக்கியா ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம், உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்ட, உன்னுடைய வியாதியை குணமாக்குவேன், நீ நல்லா இருப்ப, நீ அதுக்கு அடுத்து 3ஆவது நாள் நீ கோயிலுக்கு போவ, உன்னை அசீரியா ராஜாவின் கைகளிலிருந்து நான் தப்புவிப்பேன், இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளெஸிங்ஸை வந்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலம் சொல்லும் பொழுது அதை குறித்து அவனுக்கு ஒரு கேள்வி வருகிறது. இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா? நம்மளும் சம்டைம்ஸ் நம்ம அப்படிதான் பண்ணுறோம். தேவன் நமக்கு எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நடக்குமா? நீ போகும் இடமெல்லாம் வந்து தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய இருப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கென்று ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் வந்து அதை கேள்வி கேட்டு வசனம் நம்ம மாதம் எடுக்கிறோம், வருஷம் ஒரு வாக்குத்தத்த வசனம் எடுக்கிறோம், ஒரு வாக்குத்தத்த வசனம் வந்து திருச்சபையே நமக்கு கொடுக்கிறது. ஆனால் அதை குறித்து எல்லாம் உங்களுக்கு அது நிச்சயம் இருக்கிறதா? இதெல்லாம் என்னோட லைஃப்ல ஃபுல்ஃபில் ஆகும், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் என்கின்ற ஒரு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லது தேவன் நமக்கு ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்தவுடன் மட்டும் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது நினிவேயின் மக்கள் ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த பெரும் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டதை போல் நம்ம அதை மட்டும் நம்ம எடுத்து தப்பித்துக் கொள்கிறோமா? அல்லது ஒரு நெகட்டிவிட்டின்றது நம்மளுடைய லைஃப்ல இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கு நீங்க தூக்கி போடுங்க. தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தின் சித்தத்தை கேட்டார், உங்களுடைய கண்ணீரை அவர் கண்டார். அந்த நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து மட்டுமல்ல, உங்களுடைய வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தேவன் என்று உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அவர் உரைத்தார். வாக்களித்த தேவன், வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அதை அவங்களுடைய வாழ்வில் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்தவராக இருக்கலாம். அப்படி கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் ஒரு நோட்லேயோ ஒரு புக்லேயோ எழுதி உங்களுடைய ஜெப நேரத்தில் அதை சொல்லி, தேவனே நீர் எனக்காக இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர், எனக்கு இதை நிறைவேற்றி தாரும் என்கின்ற அவர் நிறைவேற்றுவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் அதை வந்து ஜெபத்தில் நீங்கள் சொல்லுங்க. அதுக்கான பலனை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு இதுதான். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். சரி, அதுக்கப்புறமா எசேக்கியா வந்து கேட்குறாரு, எனக்கு என்ன நிச்சயம் நீ தருகிறீர் என்று. உடனே அவர் கேட்குறாரு, அப்போது பாகை வந்து முன்னாக போக வேண்டுமா அல்லது பின்னாக போக வேண்டுமா என்று கேட்கிறார். முன்னாக போவது என்பது லேசான காரியம் ஆகையால் பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்று எசேக்கியா கேட்டவுடன் அந்த சூரிய கடிகாரத்தில் பாகை, நீங்கள் 11ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் இருக்கிறது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். அந்த ஒரு மரணப்படுக்கையிலும் அவன் கொடுத்த விண்ணப்பத்தில் கேட்ட ஆண்டவர், இல்லை எனக்கு ஒரு அடையாளத்தை தாரும் என்று கேட்ட பொழுது அந்த அடையாளத்தையும் தருகிற தேவனாய் இருந்து சூரிய கடிகாரத்திலே சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்புவதற்கு செய்தார். அதன் மூலம் அவன் அந்த நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான். நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நாம் ஒப்புவித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற நம்ம எவ்வளோ நம்மளுடைய லைஃப்ன்றது எப்படி இருக்குன்றது தனிப்பட்ட முறையில் நமக்கு மட்டுமே தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இது நமக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு உறவு. அந்த உறவில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாம் அதை சரி செய்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். அதன் மூலம் நாம் மட்டுமல்ல,
நம் குடும்பத்தாரும் நம்முடைய தேசமும் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நம் மூலமாய் கொடுப்பார். தேவன் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டால் நம்மை குணமாக்குவார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையில் எங்களோடு இடைப்பட்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தான் இந்த வேலையிலே எங்கள் யாவரையும் பாதுகாத்து பராமரித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலங்களிலே உலகமெங்கும் இந்த நோய் தாக்குதலினாலே அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய தேசத்திலே பல்வேறு பகுதிகளிலே அநேக உயிரிழப்புகள், எங்களுடைய சமூகங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பகுதிகளிலே அநேக உயிரிழப்புகள், அநேக மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இந்த நாட்களிலே ஆண்டவர் நாமே எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே மருத்துவ சிகிச்சையிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் ஆண்டவருடைய பரிபூரணமான கிருபை, ஆண்டவருடைய வல்லமை அவர்களிலே விளங்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நோயின் தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் தங்கள் மருத்துவம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தயவாய் இருந்து அவர்களை தொட்டு குணமளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வசனத்தினாலே நாங்கள் குணமாக வல்லவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவர் தாமே அதை மெய்ப்பித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்விலே நாங்கள் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவர்களை பயன்படுத்தி வருகிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகள் அறிவிக்க வேண்டிய கடைசி காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே தயவாக இறங்கும். ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுடைய திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக, ஆண்களுக்காக, பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களை தயவாய் பாதுகாத்தல். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆலயங்கள் மூடப்பட்டு உண்மை ஆராதிக்க ஆண்டவரிடத்தில் நாங்கள் வழிபடுவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற அனைத்து காரணங்களையும் ஆண்டவர் தாமே நீக்கி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற காலங்களிலே நாங்கள் உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க, உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உண்மை தரிசித்துக் கொள்ள ஆண்டவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே மருத்துவமனை நம்பிக்கொண்ட ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களை குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேர்வுகளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே விசேஷித்த ஞானத்தினாலே அவர்களை நிரப்பி ஏற்ற வேலைகளை தேர்வுகளை அவர்கள் எழுதுவதற்கு நல்ல மதிப்புகளை பெற்றுக்கொள்ள அவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கின்ற சில பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேலைகளில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்து அவருடைய குடும்பங்கள் தலை தோன்ற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அதே போல அந்த நாட்களிலே திருமண காலைகளை எதிர்நோக்கியிருக்கின்ற சில பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஏற்ற காலங்களிலே திருமணங்கள் நடந்தேறுவதற்கு ஆண்டவர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய குழந்தை பேச்சுக்காக சில பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேலையில் ஆண்டவர் தாமே சுகமான பிரசவத்தை கட்டளையிடுகிறதும், ஆண்டவரை அதே போல குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு ஏற்ற வேலையில் கற்பத்தின் கனியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள் சில பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர் ஒவ்வொருவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதே போல அரசு பணி செய்கிறவர்கள், தனியார் நிறுவனங்களை பணி செய்கின்ற உங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏற்ற வேலையில் ஆண்டவர் நம்முடைய பணியிடங்களிலே சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருக்கின்ற திருச்சபை பிள்ளைகள், வெளி மாநிலங்களில் இருக்கின்ற பிள்ளைகள், வெளியூர்களில் இருக்கின்ற திருச்சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய போக்கில் பார்த்து அவருடைய பாதுகாத்தலும், ஆண்டவருடைய பரிபூர்ணமான இரக்கம் கருவியும் அவரோடு நம்முடைய வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அவர்களை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே ஆறுதலையும் சகாயத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே எங்களை விட்டு
இனிவரும் காலங்களிலே ஆண்டவருடைய செட்டையின் மறைவிலே நாங்கள் பாதுகாக்கப்பட ஆண்டவர் தாமே எங்களை நன்மை பாதையை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். துதி கனமாய் நமக்கு செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியம் நம்மை சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக.